வாப்பக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பத்தி பேசினீங்க. என்னைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ள ஏழுமா? ஏண்ட வாப்பா எனக்கு தர வேண்டிய ரைட்ஸ் என்னன்னு சொல்லி ஒன்று நான் ஒன்று செய்யணும்டா எங்க ஒப்ளிகேஷன்ஸ் இருக்குமோ அங்க ரைட்ஸும் இருக்கும். எங்க ரைட்ஸ் இருக்குமோ அங்க என்ன இருக்கும்? ஒப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சொல்றாங்க இவ்வளவு நேரமும் என் ஒப்ளிகேஷன்ஸ் நான் என்ன செய்யணும்ன்றத செஞ்சீங்க சொன்னீங்க. என் வாப்பா எனக்கு என்ன செய்யணும் இதை கொஞ்சம் சொல்லுங்களே பார்ப்போம். இந்த கேள்வியை எங்கட புள்ள கேட்டா எங்கட வாப்பா மாறலாம் ஓடைக்கும். கிடைச்சிக்கு சஃபா மறுவால தொங்கோட்டம் ஓட்டுற மாதிரி ஓடைக்கும். கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இன்னைக்கு வாப்பாக்கு தெரிய நான் எப்படி வாப்பவானேன் என்று சொல்லி என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் என்ன செய்யணும். இன்னைக்கு நான் ஒரே இந்த ஜும்மாலே சொல்லிருக்கிறேன். நாங்க நினைச்சிரோம் எங்கட வீட்டுல உள்ள பெட் நாயும் அல்லது கெட்டும் எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய புள்ளையும் ஒன்று தான் பாக்குறோம். நாங்க வீட்டுல நோனா துண்டல் வித்தாரா சோறு அரிசி எல்லாம் போட்டு அங்களை பார்த்து நாய்க்குள்ளே சாப்பாடு வைக்குது. எங்க மாலுக்கு போனா மால்ல போய் பார்த்தா இதுல சீனி அரிசி மாவெல்லாம் வச்சுக்குது. அங்களை பார்த்தா நாய்க்கு தேவையான சாமான் வைக்குது. எல்லாத்தையும் தூக்கி ஒரே கரத்துல போட்டாரு. இங்க வந்து பில்ல கட்டினார், வீட்டுல கொண்டு கொடுத்தாரு, நோன பங்கு வச்சா இது நாய்க்கு இது புள்ளக்கு. நாங்க நினைச்சோம் புள்ள வளர்க்கிறது நாய் வளர்க்கிறது ஒன்று சொல்லி. என்ன மன்னிச்சுக்கோங்க. பெருநாள் வந்துச்சுதா புள்ளைக்கு உடுப்பு வாங்குறோம், வீட்டுல நாய்க்கு உடுப்பு வாங்குறோம். எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனா எங்கட ட்ரிம் எடுக்கிற எங்கட மியூசியம் இது பண்றதுக்கு என்ன இருக்குது? ட்ரிம்மர் இருக்குது. நாயுடைய முடிவெட்ட மஷின் இருக்குது. அங்க போய் பார்த்தா சோப் செம்போ எடுத்தா எங்களுக்கும் செம்போ இருக்குது, நாய்க்கும் செம்போ இருக்குது. நாங்கள் நினைச்சோம் இதே செம்போவை புள்ளைக்கு வாங்குவோம், இதை நாய்க்கு வாங்குவோம். இந்த உடுப்பம் புள்ளைக்கு வாங்குவோம், இதை நாய்க்கு வாங்குவோம். இந்த சாப்பாடு புள்ளைக்கு வாங்குவோம், இந்த சாப்பாடு நாய்க்கு வாங்குவோம். எங்கட வீட்டுல உள்ள புள்ளை எங்கட வீட்டுல உள்ள நாயும் சமமாகிவிட்டது. ஒவ்வொருத்தரும் யோசிங்க, புள்ளண்டா என்ன, என்ன புள்ளக்கு நான் என்ன செய்யணும்? நான் பேசிருக்கிறேன், தலையங்கமாக பேசிருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சொல்லிக் கொள்றேன். கல்யாணம் முடிச்சு அப்ப இந்த புள்ள கேட்டுச்சு உமர் ரலியல்லாஹு பார்த்து, உமரே சொல்லுங்களேன் பாப்போம், என் வாப்பா எனக்கு என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு மூஞ்சி கொஞ்சம் சுருங்கிட்டுது, தள்ள கைய வச்சிட்டார். என்ன சொல்றது? என்னங்க சொல்றது? முதலாவது சொன்னாரு, உண்ட வாப்பா உனக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள்ல முதலாவது கடமைப்பாடு உனக்கென்று சொல்லி நல்லொரு தாயை புறக்கி இருக்க வேண்டும். உனக்கென்று சொல்லி நல்லொரு உம்மாவை புறக்கிக்கணும். என்ன அர்த்தம்? புள்ளைய கொண்டுட்டா உம்மாவை கொண்டாடுது. கொழம்பு ஜெண்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு புள்ளைய கொண்டு வீட்டுல வச்சுட்டா உம்மா தேடுறதுங்க. எங்க புள்ளங்க கொடுக்கிறது? என்ன அர்த்தம்? உனக்கென்று சொல்லி நல்லொரு தாயை உண்ட வாப்ப புறக்கி இருக்கணும். என்ன அர்த்தம்? என்ன கருத்து? கருத்து என்னன்னு சொன்னால், ப்ரொபோசல் வரக்குள்ளேயே, ப்ரொபோசல் பேசக்குள்ளேயே உண்ட வாப்பா பாத்திக்கோணம். 10 வருஷத்துல எனக்கு ஒரு மகன் இருப்பாரு, ஒரு மகள் இருப்பாரு. அந்த மகளுக்கு அந்த மகனுக்கு இந்த பொம்புல தாயாக இருக்க தகுதியானவளா என்றத பார்த்துத்தான் உண்ட வாப்பா கல்யாணம் முடிச்சுக்கணும். இது நாங்க பார்க்கணும். இது எங்கட பொறுப்பு. இது லேசி விளையாட்டு இல்ல. இது அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கணும். நான் ஒரு நிக்காஹ் பயான்ல இதை சொன்னேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு காத்தாங்குடி மதரசாவுடைய பிரின்சிபல் அப்துல்லா ஹஜரத், அல்லாஹ்வுடைய வாழ்நாள் எடுத்து வைக்கணும், பெரிய ஒரு மனிதர். அவரது பயானம் முடிச்சதுக்கு பிறகு சொன்னாரு, ஹஜரத் இந்த ஒன்று சொல்லித்தாரேன், அதே சொல்லுங்க. நான் சொல்லுங்க ஹஜரத் சொல்லி அவர் சொன்னாரு, நல்ல ஒரு சம்பவம் சொன்னாரு. சொன்னாரு கிதாபே, சொன்னாரு கிதாபுடைய பேரை நான் மறந்துட்டேன். அவர் சொன்னார், ஒரு காட்டரபி மௌத்தாகிறாராம். காட்டரபிக்கு மௌத்து வந்தீங்க, சக்கராத் இருக்கார் தெரியுமா? சக்கராத்துண்டா, சக்கராத்திலையும் எங்கட பிள்ளைகளோட பேசணும், கம்யூனிகேஷன் வச்சுக்கொள்ளணும். நீயத்துவே சக்கராத்திலையும் பேசுவோம், சக்கராத்திலே புள்ளைய கைட் பண்ணுவோம், சக்கராத்திலே புள்ளைக்கு புத்தி சொல்லுவோம்,
சக்கராத்திலே எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடியல, அப்பயும் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு வாப்பாவோட மகன் பேசுறல, மகனுடைய வாப்பா பேசுறல. யாரும் ஷைத்தானும் உமர் ரலியல்லாஹு மாதிரி தெரியுமா உங்களுக்கு? ஷைத்தானும் உமர் ரலியல்லாஹு தஆலா மாதிரி ஹதீஸ்ல வந்திருக்குது. உமர் ரலியல்லாஹு ரோட்ல போனா ஷைத்தான் அந்த ரோட்ல போறல, இதே மாதிரி வாப்பா அந்த ரோட்ல போனா மகன் போறல. வாப்பா போற ஹோட்டலுக்கு மகன் வாரல்ல. இன்னைக்கு காமன் டேர்ம், இது காமனா நடக்கிற விஷயம். அப்ப அவர் மௌத்தாகிறாரு சக்கராத்துல, வாப்பா பேசுறார் பிள்ளைகளோட. சொன்னாரு, மகனே, மக்களே, உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்திக்கிறேன், உங்களுக்காக வேண்டி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், உங்களை உருவாக்குறதுக்கு ரொம்ப தியாகம் செஞ்சிருக்கிறேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு சாக்ரிஃபைஸ், பிறந்ததுக்கு பிறகும் சாக்ரிஃபைஸ், உங்களோட வாழ்க்கையிலும் சாக்ரிஃபைஸ் ஏராளம் பண்ணித்தான் உங்களை இங்க கொண்டு வச்சிருக்கிறேன். ஒன்று சொல்றேன், என்ன மௌத்துக்கு பிறகும் நீங்க ஒத்துமையாக இருக்கணும், நீங்க ரொம்ப யூனிட்டியா வாழணும் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு மூத்த மகன் கேட்டாரு வாப்பாவை பார்த்து, வாப்பா, எங்கட மவுத் பிறப்புக்கு முன்னால என்ன சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணிக்கிறீங்க? நியாயம் தானேங்க? பிறந்ததுக்கு பிறகுதானே பால் வாங்கணும், புள்ள பிறந்ததுக்கு பிறகுதான் நெட் எடுக்கணும், பிறக்க முந்தி நெட் எடுக்கிறல்ல. புள்ள பிறந்ததுக்கு பிறகுதான் வாக்கர் எடுக்கணும், புள்ள பிறந்தது பிறகுதான் என்ன செய்யணும், எல்லாம் தேவைப்படும். புள்ள பிறக்க முந்தி ஒன்றும் இல்லையே. எங்க பிறக்க முந்தி என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணினீங்க? மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருந்தவர் சிரிச்சாரு, சிரிச்சு போட்டு சொன்னாரு, உம்மாவா காட்டி, இதா இருக்கிறாவே உம்மா, கல்யாணம் முடிக்கக்குள்ள எனக்கு மனைவியாக மட்டும் எடுக்கல, உங்களுக்கு புள்ள உம்மவா சேர்த்துட்டு அடுத்தேன். எனக்கு மனைவியாக மட்டும் எடுப்பதாக எடுத்திருப்பேன் என்றிருந்தால் இவளை விடவும் அழகான பெண்களை எனக்கு நிக்காக செய்ய இருந்துச்சு, இவளை விடவும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்களை முடிக்க இருந்துச்சு. நான் இந்த பெண்ணை முடிச்ச காரணம் உங்களுக்காக வேண்டித்தான். எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவள் தாயாக இருக்க தகுதியானவள், தாய் குலத்தை சார்ந்தவள், தாய் பரம்பரையில் பிறந்தவள், எனவே இவளுக்கு தாய் என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கிறது, அதுக்குத்தான் முடிச்சேன் என்று சொல்லி அந்த சஹாபி, அந்த மனிதர் அந்த மனிதர் காட்டரவி சொன்னாரு. இப்ப பிள்ளைகள் எல்லாம் தலையாட்டுறாங்க. அப்பதான் தெரியும் எங்கட வாப்பா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரா என்று சொல்லி. உலகத்துல சும்மா இல்ல. நாங்க எல்லாரும் சொல்றது முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரும் பெரும் உலமாக்களுடைய பேரெல்லாம் நாங்க சொல்றோம். இந்த ஒவ்வொரு உலமாவும் உருவாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெண்கள் தான், ஆண்கள்.